இதற்கு சுவாமி என்ன அவருடைய பாத மகிமை எங்க தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துலதான் தெரிஞ்சது. பாதத்தினுடைய ரேணுதானே இதை காப்பாத்திட்டு, அதனால கைவண்ணம் இங்கு கண்டேன் கால்வண்ணம் அங்கு கண்டேங்கிறார். இப்படி சுவாமி அந்த அகல்யையும் கௌதமருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு விஸ்வாமித்ராவனு பிராப்தம் சுத்வாசான் சான்றிபதிஸ்ததா சதானந்தம் புரஸ்கிருத்ய. உடனே சுவாமி என்ன சொல்றாரு, கிளம்பி வந்துட்டார். கிளம்பி இந்த மிதிலைக்கு வந்துட்டார். வரவழியில இந்த அகல்யக்கும் கௌதமருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப விமோசனத்தை கொடுத்தார். உடனே வந்து பார்த்தார், இந்த இடத்துல அந்த பூஜைக்கு உண்டான அந்த தனுசு இருக்கு. ஜனகன் தன்னுடைய தம்பியோடு கூட சேர்த்து இந்த விஸ்வாமித்திரர் வரத பார்த்து அர்க்யபாத்யாஜமணியம் கொடுத்து, சதானந்தரையும் முன்னிட்டு அர்க்யபாத்யாஜமணியம் கொடுத்து இந்த குழந்தைகளை பார்த்தோன்னு சொக்கி போயிட்டார் ஜனகன். யார் இந்த குழந்தைகள்? அர்க்யபாத்யாஜமணியம் கொடுத்ததுலேருந்து அவர் அந்த ரூபத்தை பார்த்து மயங்கி இருக்கிறார். இமோ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்மகதி வீரோ शार्दूल वृषभोपमो पद्मपत्र विशालाक्षो खड्गतूर्निधनिर्धरो अश्विना विवरूपेण समुत्थित तथा विनो यदृच्छयैव तां प्राप्तो देवलोकादिवामरो कथं पद्यामिह प्राप्तो किमर्थं कस्य वा मुने वरायुधरो वीरो कस्य पुत्रो महामुने பூஷயந்தாமிவம் தேசம் சந்திரசூர்யா திவாம்பரம். இந்த குழந்தைகளுடைய ரூபத்தை பார்த்து யார் இவர்கள் சொக்கி போய் கேட்கிறான் அந்த ஜனகன். இமோகுமாரோ பத்ரந்தே, இந்த குழந்தைகளை பார்த்தா எல்லாரும் கண்டுகொள்ள போல இருக்கு, அதனாலேயே இந்த குழந்தைகளுக்கு மங்களம் உண்டாகட்டும், யாரு கண்டும் படக்கூடாதுங்கிற தேவதுல்ய பராக்கிரமோ, தேவர்களுடைய பராக்கிரம் இந்த குழந்தைகளுக்கு இருக்கு. யார் இவர்கள்? கஜ சிம்மகதி வீரோ, ஒரு குழந்தை சிங்கத்தை போல இருக்கா, ஒரு குழந்தை யானை போல இருக்கானே. யாரு சிங்கம்னா அந்த சுவாமி யானை போல இருக்கார், கம்பீரமாக நடந்து வரார். லக்ஷ்மண சுவாமி பின்னட நடந்து வரார். எப்படின்னா யாரு வரா, சத்துருக்கள் வராதா, அண்ணாக்கு ஏதாவது ஆடி வருதான்னு சுத்தி முத்தி சிம்மத்தை போல பார்த்து பார்த்து நடந்து வரார். கஜ சிம்மகதி வீரோ சார்தூல ரிஷபோபமோ, ரிஷபங்கள் மாதிரி இருக்காளே. ஒரு பசு கூட்டம் இருந்ததுன்னா அதுல ஒரு காலன்னா எப்படி தனியா தெரியுமோ அது போல இவா தெரியறாளே. யார் இவர்கள்? அஸ்வினி குமார்கள் போல இருக்காளே. யார் இவர்கள்? பார்த்தா ராஜ குடும்பத்து குழந்தைகள் போல இருக்கே. இவர் எங்கேருந்து அழிச்சுட்டு வரே. அது இல்லாம இவன் நடந்து வரத பார்த்தா எனக்கு கால் அழிக்கிறது. இவன் தான் சொல்லியிருந்தா தேர் அனுப்பிச்சிருப்பேனே, இவாளை நீங்க தேர்ல கூட்டிட்டு வரலாமே. கதம்பத்யா மிக பிராப்தம், இவ காலில் வச்சு நடந்து வரது பார்த்தா எனக்கு கால் வலிக்குது. நீங்க சொல்லியிருந்தா நான் தேர் அனுப்பியிருப்பேனே. இவன் தான் யாக பத்திரிகை அமைச்சிருக்கான், இவன் தான் அவரை வர சொல்லியும் சொல்லியிருக்கான். ஆனா மயங்கி போய் கேட்கிறானா, ஏன் நீங்க இந்த குழந்தைகளை நடத்தி கூட்டிட்டு வந்து தேர்ல அழைச்சிட்டு வரக்கூடாதான்னு சொக்கி போய் இவர்கள் யாருன்னு கேட்க, அப்பா இவா தசரத குமாரால் என்னுடைய சிஷ்யால், என்னுடைய யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுக்கறதுக்காக இவா வந்திருக்கா. அதற்கு மேல கேட்கிறான், சந்திர சூர்யா இவாம்பர், ஒரு குழந்தை சந்திரனை போல இருக்கு, மற்றொரு குழந்தை சூரியனை போல இருக்கு. இப்படி ஒரு பிரகாசத்தை நான் பார்த்ததே இல்லையே. அதனால மயங்கி கேட்க வந்த பூர்வ விற்த்தாந்தத்தை சொல்லி, இவா இந்த தனுர்யாகம் தெரிஞ்சு இந்த குழந்தைகளை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவா என்னுடைய சிஷ்யான்னு சொல்ல, தசரத குமாரால் ராமலட்சுமணான்னு சொல்ல. ஜனகஸ்ய வச ஸ்ருத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனிகி, உடனே என்ன பந்தயமோ அதை கூட்டிட்டு போய் காக்கிறார். தனுர்தரிசைய ராமாய, ராமர்கிட்ட கொண்டு போய் காக்கிறார். இதுதான்ப்பா இந்த பந்தயம். இந்த தனுசை யாரு நகர்த்தராலோ அவளுக்கு என்னுடைய குழந்தையை கண்டிக்காதான பண்ணித்தரதாக சங்கல்பம் பண்ணியிருக்கார். இதுகோவாச்ச பார்த்திவம். உடனே சுவாமி விஸ்வாமித்திரர் ஜனகன் கூட்டிட்டு போய் காமிக்க, விஸ்வாமித்திரர் சுவாமியை கூப்பிட்டு கேட்கிறார், காமிக்கிறார். இதுதான் பந்தயம் சொல்ல. விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சுத்வா ஜனகபாஷிதம் வத்சராம தனு பஷ்ய, ஹே குழந்த ராமா தனுச பாருடான்னு சொல்லி கூப்பிட்டு காமிக்கிறார். தன்னுடைய சிஷ்யங்கிறதுனால உரிமையாக கூப்பிட்டு காமிக்கிறார். உடனே சுவாமி தோழனே பூரணே பிபாங்கிறார். அவர் சொன்னதுதான் தாமசம். உடனே சுவாமி இந்த வில்லை எடுக்கட்டுமா, ஆரோபணம் பண்ணட்டுமான்னு கேட்கிறார். அப்படி ஒரு பராக்கிரமம்.
இது ராகவம் அப்ரவீத், ராகவன் இடத்துல சொல்ல ஆரோபயத்வா தர்மாத்மா பூரயாமா சதனுகு தத்பவஞ்ச தனுர்மத்யே நரஸ்ரேஷ்டா மகாயஷா. பந்தயம் இதுதான் தெரிஞ்ச உடனே சுவாமி குரு காமிச்சு கொடுக்கிறார். வத்சராம தனு புஷ்யனோட சுவாமி பட்டுன்னு என்ன பண்ணார், அந்த வில்லை எடுத்தார். ஆரோபயத்வா தர்மாத்மா பூரயாமா சதனுகு, அப்படி எடுத்து நிறுத்தி நான் பூட்டி அப்படி வளைக்க போறார். பட்டுன்னு அந்த வில்லு உடஞ்சிடு. தனுர் மத்தியே நடுப்புற ஒரு விரிசல் விட்டது. அந்த தனுசு உடஞ்சு போச்சு. அங்க யாரெல்லாம் இருக்கான்னா 54 தேசத்து ராஜாக்களும் வந்து காத்துட்டு இருக்கா. எல்லாரும் பார்க்கிற அந்த சபா மத்தியத்துல சுவாமி ஒரு க்ஷணத்துல யானைய ஒரு கரும்பு கொள்ளக்குள்ள விட்டா எப்படி வந்த யானை உத்தரட்சணம் உள்ள பூந்து ஒரு கரும்பு கையில் எடுத்து ஒரு சுறுசுறுத்தி ஒரு உடைச்சு வாய்க்குள்ள போட்டுக்குமோ, அப்படி சுவாமி யானை எப்படி கரும்பு கையை சாப்பிடுமோ அது போல ஒரு க்ஷணத்துல அந்த வில்ல உடைச்சுட்டார். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் வியந்து பார்த்துட்டு இருக்கா. அதை விட சந்தோஷம் யாருக்குன்னா ஜனகனுக்கு சந்தோஷமா. என்ன ஜனகனுக்கு சந்தோஷம்னா, ஜனகன் ஆத்துல உட்கார்ந்து அழுதுருக்காராம். இந்த குழந்தைக்கு யாரு கல்யாணத்துக்கு வரப்போறான்னு தெரியலையேன்னு அழுதுருக்காரு. ஏன்னா நிர்காதம் உர்வீதலம், போற போக்க பார்த்தா என் குழந்தைக்கு கல்யாணமே ஆகாத போல இருக்கே, கன்னியாவனம் தான் கட்டணம் போல இருக்கே, ஏன்னா இந்த லோகத்துல வீரனே இல்லையே அப்படின்னு நினைச்சு அழுதுருக்காரா இந்த ஜனகன். எதனால அப்படின்னா 5000 பேர் வடம் பிடிச்சு இழுத்து கொண்டு வரக்கூடியதான அந்த சிவதனுசு ஒரு பெட்டி மேல இருக்கு. ஒரு சமயம் பார்க்கிறாரு பூஜையில இருக்கக்கூடிய அந்த தனுசு நகர்ந்திருக்கே. யாரா 5000 வீரர்கள் சேர்ந்தாதானே இந்த தனுசை நகர்த்த முடியும். யாரா நகர்த்தினான்னு பார்த்தாங்க இருக்கிற சேட்டிகள்லாம் சொல்றா, பந்து அதன் அடியில போயிடுத்து தேவினாக நகர்த்தினாங்கிறா. வயசு எவ்வளவுனா 5. அவ எப்படி நகர்த்தினான்னா இடது கையால நகர்த்தி விட்டாளா. இப்படி இடது கையால அந்த தேவி நகர்த்தினான்னு சந்தோஷம்னா படணும், தன்னுடைய குழந்தை நகர்த்திட்டான்னு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னன்னா 5000 வீரர்கள் பிடிச்சு இழுக்கக்கூடியதான அந்த பெட்டிய ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை கையில நகர்த்தினான்னா அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட பராக்கிரமம் இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த குழந்தையை யாருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிற கவலை மேலிட்டு போயிடுதான். உடனே அவன் என்ன பந்தயமா வச்சான்னா, இந்த தனுஷை யார் எடுத்து நான் கூட்டுறாளோ அவளுக்கு தான் இந்த குழந்தை. இதற்கு துல்லியமான பராக்கிரமம் வேணுமேனா அதை ஒரு பந்தயமா வச்சா. அந்தந்த தேசத்து ராஜாக்கள்லாம் வரா, யாராலையும் இது பண்ண முடியல. வீரர்களே இல்லாத நிறைய வீரர்கள் வரா, ஆனாலும் யாராலையும் அதை பண்ண முடியல. உடனே அதுல இருந்து தளர்த்தினானா. என்னத்தை தளர்த்தினானா, பந்தயத்தினுடைய நிபந்தனைகளை தளர்த்துறான். என்னன்னா எடுத்து நாள் கூட்டி கண்காரம் பண்ணணும்னா அது வேண்டாம். அடுத்தது என்னன்னா எடுத்து நாள் கூட்டினா போதும், கண்காரம் வேண்டாம். அடுத்தது இன்னும் யாரும் வரலன்னு ஒண்ணு, எடுத்து நாள் கூட்டினா மட்டும் போதும், எடுத்தா மட்டும் போதும். அதுவும் யாரும் பண்ணல. எடுக்க கூட வந்தா கிழக்கும் மேற்குமா இருக்கிறதே வடக்கு தெற்குமா மாத்தி வையினார். அதுக்கும் யாரும் இல்லை. அது கூட வேண்டாம், அந்த வில்ல செத்த நகர்த்தி காட்டு அப்படின்னார். அதற்கும் ஆள் இல்ல. ஒரு அசப்பாத அசைச்சு காமிங்கோடு கடைசியில அப்படி வந்து நிறுத்தி விட்டார். என்ன இப்ப பந்தயம்னா அந்த வில்லு இருக்கிற அந்த வில்ல ஒரு துளி யாரு நகர்த்துறானோ அவனுக்கே தேவின்னு பந்தயமா வச்சுட்டான். ஏன்னா இந்த வீரனே இல்லாத அந்த தேசம் நினைச்சு அழுதுட்டு இருக்கிற காலத்துல சுவாமி இந்த ஜனகன் வருத்தப்பட்டிருக்கான். வருத்தப்பட்ட காலத்துல தேவியும் கூப்பிட்டு உனக்கு கன்னியாவனம் தான் கட்டணம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல தேவி போய் ரூம்ல அழுவாளாம். மாடியில அப்படி உபரிக்கையில இருந்து அழற காலத்துல வெளியே தெரியக்கூடாதுன்னு வாசலை பார்த்து அழறா. வாசலை பார்த்து அழற காலத்துல ராமலட்சுமணார் அப்படியே நடந்து வரா. இந்த ராமரை பார்த்தோன்னு இடது கண் துடிக்குது, இடது தொட துடிக்கிறது, இடது கை துடிக்கிறது. என்னன்னா நல்ல சகுனம். இந்த சகுனம் என்ன போறதுன்னா பண்ண போறதுன்னா இந்த கல்யாணத்தை கூட்டிட்டு வர்றது இந்த சகுனம். இதே சகுனம் பின்னாடி தூக்கு மாட்டிக்க போறா தேவி. ஜீவனை காப்பாற்ற போறது ஆஞ்சநேய சுவாமி வந்து உபதேசம் பண்ணி ஜீவனையே ரட்சணை பண்ணி கொடுக்க போறார். அப்பையும் இந்த சகுனம் வர்றது.
அந்த சகுனம் இப்ப வந்துதான் யாரை காமிச்சு கொடுத்ததுன்னா இந்த ராமரை காமிச்சு கொடுத்தது. அந்த ராமர் அதனால ஜனகனுக்கு என்னன்னா அந்த ராமர் இப்ப தனுர்பங்கம் பண்ணியிருக்கார். ஜனகன் அதனால சந்தோஷப்படுறார். தனியா உட்கார்ந்து அழுத காலத்துல ராமர் அன்னைக்கு தனியா உட்கார்ந்து அழுதுருக்காரு. யாருமே இந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரே, அப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனா இப்ப ராமர் அத தோழனே பூரணே பீவார், எடுக்கணுமா நிறுத்தணுமா நான் கூட்டணுமா டங்காரம் பண்ணணுமான்னு கேட்கிறார். கேட்ட ராமர் சொன்னது மட்டும் இல்ல, வாயிலதான் இந்த வார்த்தை இருக்கும்னா எடுத்து நிறுத்தினார். பட்டுன்னு ஒரு சப்தம் தான் கேட்டுது. தத்பவஞ்சதனுர்மத்யே நரஸ்ரேஷ்டோ மகாயசாஹ. இப்படி பார்த்தா அந்த தனுசு உடைஞ்சு கீழே விழுது. அவன் வெச்ச நிபந்தனைகள்லாம் தாண்டி போயிட்டு கம்பர் சொன்னார், தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்தும் நான்மொழி வைத்தும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்தவர் கையால் எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டார். எல்லாரும் இந்த 54 தேசத்து ராஜாக்களும் சுவாமியை பார்த்துட்டே இருக்கான். உச்சி கொட்டாம பாக்குறான். என்னடா நம்மளால நகர்த்த கூட முடியல, இந்த ராமர் என்ன பண்றாரு பாப்போம்னு கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருக்கா. தாளில் மடுத்ததும் அப்படி சுவாமி அந்த எடுத்தது அசைக்க முடியுமாங்கிற காலத்துல சுவாமி அதை எடுத்து நிறுத்தி நான் கயிறு எடுத்து பூட்டி காலில் ஒரு அணைப்பு கொடுத்து நிறுத்தி இருக்கார். அதையும் அவன் பாக்குறா. துதி வைத்ததும் அப்படி கேளனமா பாக்குறா. எப்படின்னா நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்தில்லை. அவளுக்கு என்ன ஒரு அலட்சியம்னா அதெல்லாம் எப்படி யாரும் பண்ணுவா, பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு இருந்தது. ஆனா அந்த அலட்சிய போக்கை தாண்டி ஒருத்தர் நகர்த்தி எடுத்து நிறுத்தி நான் பூட்டி டங்காரம் பண்ணது மட்டும் இல்ல, என்ன பண்ணார், கையால் எடுத்தது கண்டனர். கையால எடுத்தது போல் இதெல்லாம் ஒரு க்ஷணத்துல நடந்திருக்கு. கையால எடுத்து நிறுத்தின மட்டும் இல்ல, இட்டது கேட்டனர். ஒரு சத்தம் கேட்டது. அந்த வில்லுடைய மற்றொரு நுனி கீழே விழுந்திருக்கு. அவ்வளவு ஒரு வேகத்துல சுவாமி பண்றார். இது அங்க இருக்கக்கூடியவர்கள் மலைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஜனகன் சந்தோஷப்படுறான். இதை இன்னொரு பேரும் சுவாரஸ்யமா வர்ணிக்கிறார். அப்படி கால சுவாமி ஒரு நுனிய அணைச்சிட்டு மற்றொரு நுனிய அந்த நான்கயிறு பூட்டுற காலத்துல மற்றொரு நுனி என்னன்னா அழறது, சைத்தன்யம் வந்திருக்கு. ஏன்னா பகவான் தொட்டோன்னே அந்த வில்லுக்கு சைத்தன்யம் பண்ணு ஒரு நுனி இன்னொரு நுனியை பார்த்து பேசிக்கிறது. இந்த காலு கிட்ட இருக்கிற அந்த நுனியை பார்த்து மேல இருக்கிற நுனி, அந்த பக்கமா இருக்கிற அந்த நுனி பேசுறது. என்ன பேசுறதுன்னா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. என்ன பொறாமைன்னா, நீ என்னாலும் ஒரே நேரத்துல உற்பத்தியானோ, ஒரே இடத்துல இருந்தோம் வளர்ந்தோம், ஒரே இடத்துல பூஜை பண்ணினா எல்லாத்தையும் சமமாதான் நீயும் நானும் வாங்கிட்டோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, யாருக்கும் அடிக்காத ஒரு ஜாக்பாட்டு உனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு லாட்டரி உனக்கு கிடைச்சிருக்கு, மகன் புண்ணியம் கிடைச்சிருக்கு. என்னன்னா எல்லா சமமா கிடைச்ச உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் கடந்து போயிடுது. உனக்கு மட்டும் ஒரு புண்ணியம் கிடைச்சிருப்பாரு. எப்படின்னா, நான் மேல இருக்கேன், நீ என்னாச்சுன்னா அந்த வைகுண்டநாதன் பரமபதநாதனுடைய திருவடியை உடனே தொட்டுவிட்டியே. நான் 2 பேரும் சமமா இருந்தோம், உனக்கு மட்டும் முதல்ல அந்த இடம் கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கல பாருங்களான்னு வருத்தப்பட்டு என்ன ஆச்சுன்னா, மேல இருக்கக்கூடிய அந்த நுனி சுவாமி பிரயாசையே படல, அதுவே தானாக வடிஞ்சு கீழே அவருடைய தாழ தொட்டுதுங்கிறார். ஏன்னா அதற்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு கீழே விழுதுதான். அப்படி வர்ணிக்கிறார் ஒரு கவி. அப்படி சுவாமி அந்த கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சௌண்ட புஜதண்டா அந்த இருக்கக்கூடிய ராஜாக்கள்ல சுவாமியுடைய அந்த தோல் புஜ பராக்கிரமத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கார் சுவாமி ரகுவீரகத்தீர்த்த சுவாமி தேசிகன். சௌண்ட புஜதண்டா அந்த அவர் பண்ண அந்த காரியம் இருக்கே, அந்த தனுர்பங்கம் பண்ணினார் அப்படிங்கிற அந்த காரியம் இருக்கே, அவருடைய புஜதண்டத்தினுடைய அந்த பராக்கிரமம் அவரை காட்டிலும் பிரசித்தமா லோகம் முழுக்க வந்துடுது. பிரகாண்ட கண்டன சௌண்ட புஜதண்டா அவருடைய நாமாக்களை தாண்டி ஒரு பிரசித்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தனுர்பங்கம். இப்படி தனுர்பங்கம் முடிஞ்சது. உடனே ஜனகன் என்ன பண்றான்னா, ஒரு துளசி கோல் எடுத்துட்டு சால கிராமத்தை எடுத்துட்டு சுவாமி கையில கொடுத்து பாணி கிரகணம்னா
கல்யாணம்னா சுவாமி சொல்லிட்டார், கைய பின்னாடி கொண்டு போயிட்டார். ஆத்யாய பிதுச்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோ. எங்க அப்பா 60,000 வருஷம் தபசு பண்ணி என்ன குழந்தையா அடைஞ்சது, யாகம் பண்ணி பசி பண்ணி இருந்து என்ன குழந்தையா அடைஞ்சது. அவருக்கு தெரியாம இன்னொரு நாட்டுல வந்து அவர் முன்னாடி இல்லாத காலத்துல அவருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? அவர் வாக்கு இல்லாம அனுமதி இல்லாம நான் கல்யாணம் பண்ணிப்பேனாங்கிறார். அவைக்காய பிதுச்சந்தம். அவருக்கு தெரியாம இதெல்லாம் நடக்கக்கூடாது, அவருடைய அனுமதியோடு தான் இத்தனையும் நடக்கணும்னு சுவாமி சொல்ல, முறைப்படி தசரதனுக்கு சொல்லி அனுப்ப, வசிஷ்டருக்கும் செய்தி அனுப்ப, அத்ய சர்வே தனாத்யக்ஷாஹ தனமாதாய புஷ்கலம் பிரஜந்தம் அக்ரதே சுவீதாஹ நானாரத்த சமன்விதாஹ. சந்தோஷப்பட்ட ஜனகன் தசரதன் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் கூட்டி என்னென்ன தனம் இருக்கோ அத்தனையும் எடுத்துக்கோங்க. என்னன்னா ராமருக்கு விவாகம் ஆக போறது, இருக்கிற அத்தனை தனத்தையும் நம்ம அதுல செலவு பண்ணணும். நம்ம பண்ணக்கூடிய சம்பாதிச்சு இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு எங்கெங்க விநியோகம்னா, ஸ்மிருதியில சொல்ற காலத்துல சம்பாதிதஸ்ய வித்தஸ்ய வியகாலாஹ த்ரயஸ்மிருதாஹ மௌஞ்சி பந்தே விவாகே ச மாதா பித்ரு மிருதேஹனி. அந்த பணத்துக்கு விநியோகம்ங்கிறது 3 இடங்கள்ல. எது எதுன்னா, மௌஞ்சி பந்தே பூனல், ஒரு குழந்தைக்கு பூனல் போட்டு வைக்கிறோம்னா மௌஞ்சி பந்தன காலத்துல கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடாது. வரவாளுக்குலாம் யதேஷ்டமாக தானம் பண்ணணும். வந்த பிராமணாளுக்குலாம் நிறைய வாரி கொடுக்கணும். அன்னதானம் நல்லா யதேஷ்டமாக போடணும். மௌஞ்சி பந்தே கணக்கு பார்த்து பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, விவாகேச்சா கல்யாணம், பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம்னா கணக்கு பார்த்து இத்தனை பண்ணக்கூடாது. இவர் சீதனமாகட்டும், சாப்பாடாகட்டும், வஸ்துக்களாகட்டும் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா நிறைய சமிருத்தியாக பண்ணணும். அதுதான் செலவழிக்கக்கூடியதான ஒரு இடம். மாதா பித்ரு ஸ்மிருதேகனி, அம்மா அப்பாவுடைய கடைசி காரியங்கள் இருக்கே அதற்கும் கணக்கு பார்க்க கூடாது. அப்ப காலமான காலத்திலேயோ காலமான பிறகு பண்ணக்கூடிய காலங்கள்லயோ அதற்கு கணக்கு பார்த்து செலவு பண்ணக்கூடாது. நல்ல யதேஷ்டமாக தானம் பண்ணணும். அதுதான் அந்த 3 காலத்தான் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடியதான தருணம்னு ஸ்ருதிகள் சொல்றது. அதுபோல தனத்துல என்னென்ன தனகோஷத்துல எத்தனை தனங்கள் இருக்கோ அத்தனையும் எடுத்துனுவாங்கோ. ராமனுக்கு கல்யாணம்னு சதுரங்க சைன்யத்தோடு 3 பத்னிகளோடு தசரதன் வசிஷ்டர் மந்திரி முதலியவர்கள் எல்லாரையும் அழைச்சு மிதிலைக்கு வர சுவாகதம் சொல்லி அவரை வரவேற்க, நிச்சயதார்த்தம், பகவானுக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம்னா என்னன்னா 5 விஷயம் சேர்ந்தது ஒரு கல்யாணம்னா 5 விஷயம். 2 குடும்பத்தார் போல 5 அங்கங்கள் சேர்ந்தது கல்யாணம். வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிகீனம் சப்தபாதேதீவம் சாங்கஹ விவாஹா பரிகல்பிதா. 5 விஷயம் சேர்ந்ததுதான் விவாகம், பெண் பார்க்கிறது, நிச்சயதார்த்தம், கன்யா பிரயோஜனம், பாணி கிரகணம், சப்தபதி. இது 5ஐயும் பண்ணினோம்னா அதுவே ஒரு கல்யாணம் பேரு. முதல்ல பகவானுக்கு நிச்சயதார்த்தம். யார் யாருக்கு நிச்சயதார்த்தம்னா, ராவனுக்கு சீதா தேவியோட நிச்சயதார்த்தம், லட்சுமண சுவாமிக்கு ஊர்மிளா தேவி, பரதனுக்கு பரதாழ்வானுக்கு மாண்டவியின் தம்பியினுடைய குஷத்வஜனுடைய பெண்ணான மாண்டவி, மற்றொரு பெண்ணான சத்ருக்னனுக்கு சுத்தகீர்த்திங்கிற 4 பேர்களுக்கும் ஒரே சமயத்துல நிச்சயதார்த்தம். தசரதநாத் வாத்தியார் விஸ்வாமித்திரன், ஜனகனுடைய அந்த வாத்தியார் சதானந்தர் அவார முன்னிட்டு நிச்சயதார்த்தத்தை பண்ண முறைப்படி 64 தலைமுறைகளை சொல்லி, தேவிக்கு வயசு 6, சுவாமியுடைய வயசு 12. இந்த பக்கம் பிரவணமும் சொல்லி அந்த பக்கத்தினுடைய 64 தலைமுறையுடைய பிரவரத்தையும் சொல்லி, அப்படி கல்யாணத்துல சுவாமி கிளம்பி வரார், கம்பர் வர்ணிக்கிறார், தோல் கண்டார், தோழியை கண்டார். அந்தந்த புஜங்களை பார்த்தவா அதை பார்த்து மயங்கி சுத்தி போய் இருக்கக்கூடியதான அந்த சர்வாலங்கார பூஷிதனான ராவண தேவன் அந்த மிதிலா நகரத்துல நடந்து வரார். இந்த காலத்தான அந்த அகலியை காப்பாத்திட்டு இந்த புஜம்தான அந்த வில்ல ஒழிச்சதுன்னு ஒவ்வொரு லீலைய சொல்லி ஒவ்வொரு இந்த கைதான அந்த தாடகையை வதம் அடித்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லீலையை சொல்லி அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்க அந்த ரூபத்தை சுவாமி அந்த வேதி மத்தியத்துக்கு வரார். விஸ்வாமித்திரம் புரஸ்தத்ய சதானந்தன் சதார்மிகம். ஆத்துவாத்தியாரான சதானந்தர் விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு சுவாகதம் சொல்லி உள்ள கூட்டின்னு வந்து காமிக்கிறார். இந்த மண்டபத்தை காமிக்கிறார். எப்படி இருக்குன்னா எல்லாம் சித்தகரமா இருக்கு.
பிரபாமத்யே வேதிம் வேதிம் கிருத்வா மகாதபாः அலம் சகாரதாம் வேதிம் கந்தபுஷ்பைஹி சமந்ததः சுவர்ணபாலிகாவிச்ச. ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் நேர்த்தியா எடுத்து வச்சிருக்காரு தாத்து வாத்தியாரான சதானந்தர். தங்க பாலிகையை வச்சு அதுல மடியா ஜலத்தை எடுத்து வச்சு, கும்பத்துல ஜலம் மடியாக இருக்கு, தங்க பாலிகையில வச்சிருக்க வஸ்துக்கள். சாம்பிராணி முன்னாடியே ஏற்றி வைக்கல, கரெக்டா அந்த காலத்துல ஏற்றி வச்சிருக்கா. தூப தீபங்கள் சித்தமாக இருக்கு. குண்டத்தை வச்சிருக்கா. குண்டம் எப்படின்னா தங்கம், அந்த மண் குண்டங்கள் 5 மண்கள்னால சேர்ந்ததான குண்டங்கள். அதுல அலங்காரம், கும்பத்தினால அலங்காரம் பண்ணி சித்தமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாம் விதிப்படி இருக்கு. அர்க்கிய பாத்திரம் மண்ணில் இருக்கு. பாலிகைகள் முன்னதாகவே கரைச்சு, முதல் நாளே கரைச்சு வச்சு அதுல சப்தம் வராமல் பக்குவமாக இருக்கு. அக்ஷதைகி அபிசம்ஸ்கிருதைகி, பார்க்கறதுக்கே சுத்தமா இருக்கா அந்த அக்ஷதம். ஸ்படிகம் போல இருக்கக்கூடியதான அந்த அக்ஷதம் உட்பட எல்லாம் சித்தமாக இருக்கு. ஆத்வாத்தியாரான சதானந்தர் சித்தப்படுத்தி வச்சிருக்கார். அதுபோல தர்பையுடைய முஷ்டி எல்லாம் நுனி கரெக்டான அளவுல இருக்கு. இதெல்லாம் எப்படி தர்ப்பம், இந்த தர்ப்பம்லாம் எப்படி பறிக்கப்பட்டதுன்னா விதிவன் மந்திரபூர்வகம்ங்கிறார். மந்திரம் சொல்லி பறிச்சு கொண்டு வரப்பட்டதான தர்ப்பங்கள். அக்னி அப்படி ஏற்றி இருக்கு. எல்லாமே எப்படின்னா விவாகம் விதிபூர்வகம்ங்கிறார். சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி ஏற்றி வச்சிருக்கா, எல்லாம் சித்தப்படுத்தி வச்சிருக்கா. உடனே அந்த பொன்னாத்துக்காரா பையனாத்துக்காரால கூப்பிடுறார். மதசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம், சர்வாலங்கார பூஷிதையாக இருக்கக்கூடிய தேவிய வசிஷ்டாச்சாரியார் கூப்பிடுறார். தேவி அப்படி அலங்காரம் பண்ணி அந்த வேதி மத்தியத்துக்கு வர சமக்ஷமக்னே சம்ஸ்தாபி, தேவி அப்படி அக்னிக்கு முன்னாடி தன்னுடைய மடியில உட்கார்ந்து வச்சுக்கிறார் ஜனகன். சங்கல்பம் பண்ணி கொடுக்கணும். ராகவாபிமுகே தடா எய்தாவில சுவாமி இருக்கார். அக்னிக்கு முன்னாடி வச்சு சாட்சியா கொடுக்கிறார். என்னன்னா பின்னாடி இந்த பெண்ண, இந்த உன்னுடைய சாட்சியாக நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். பின்னாடி இந்த ராமர் இவருடைய நடத்தை சரியில்லைன்னு சொல்லி சந்தேகப்பட்டு நீ சத்ரு தேசத்துல இருந்தேன்னு சொல்ற காலத்துல எப்படி நான் இன்னைக்கு பாணிக்கிரகம் என் மடியில வச்சு பிதாஸ்தானத்துல கொடுக்கிறேனோ அந்த காலத்துல நீ இவள் பரிசுத்தமானவள் நீதான் இவளுக்கு நிரூபிக்கணும். அதனாலேயே அந்த அக்னிக்கு முன்னதாக வச்சு சமக்ஷமக்னே சம்ஸ்தாபிய, அன்னைக்கு நீதான் இவளுக்கு சாட்சி சொல்லணும். இது பின்னாடி நடக்க போகுது. அது முன்னே தெரிஞ்ச ஜனக்கன் அந்த அக்னி சாட்சியாக அந்த பெண்ணை கண்ணுகாதானம் கொடுக்க, ராகவாபிமுகே ததா ராகவரிடத்துல கொடுக்க, கௌசல்யார் ஆனந்தவர்தனம்ங்கிறா. யாருக்கு என்ன ஆனந்தம் இருக்கோ இல்லையோ அந்த கௌசல்யக்கு இந்த பிரபுவை பார்த்தா அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா கல்யாண ராமனாக காட்சி தராரு, அதனால அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அப்படி மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். எம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சை நாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா பாணிம் சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இந்த குழந்தையான சீதா, ஐயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா, இந்த குழந்தைய நான் ஒன்னிடத்துல கொடுத்தேன். அவளை மட்டும் கொடுக்கலாமா, என்னையும் சேர்த்து நானும் பிரதீட்சை நாம் பத்திரத்தை என்னையும் சேர்த்து கொடுக்கிறேன். ஏன்னா சுவாமியை பார்த்து சொக்கி நிற்கிறான். அது இல்லாம அவன் ஆத்ம ஞானம் உடையவன் இந்த ஜனகன். என் பொண்ணை மட்டும் கொடுக்கல, என்னையும் சேர்த்து கொடுத்தேன். என்னையும் நீ ஏத்துக்கணும். மமசுதா சகதர்ம, இவன் எப்படி இருக்க போறானா உன்னுடைய தர்மத்துக்கு எல்லாம் கூட இருந்து பின்னோடு இவள் இருக்கிற தர்மத்துல ஈடுபடுவாள். பிரதீட்சை நாம் பத்ரம் தே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். பாணிகிருஷ்ணீஸ்வ பாணினா, இவளுடைய கரத்தை நீ புடிச்சுக்கணும், பாணிகிரகணம் பண்ணிக்கணும். பதிவிரதா மகாபாகா, இவள் ரொம்ப பதிவிரத மகாபாகா, நல்லடத்தை உடையவர். சாயேவானு கதாசதா, உன் சொல்லு மீறமாட்டா. எது போலன்னா உன்னுடைய நிழல போல உன்னோட பின்னாடியே பின்தொடர்வான்னு சொல்லி பிரதீட்சை நாம் பத்ரம் தே பாணிகிருஷ்ணீஸ்வ பாணினா, இவளை நீ ஏற்றுக்கணும். இவளோட சேர்த்து என்னையும் ஏற்றுக்கணும். உன்னுடைய சகதர்மச்சாரிணியாக இவர் இருப்பான்னு சொல்லி அந்த தேவிய அவருடைய கரம் பிடிச்சு கொடுக்கிறார். லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான சீதா கல்யாண வைபவத்தை சொல்லி கம்பர் சொல்றார். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தாருங்கிறார். லோகத்துல எப்படி ஜீவாத்ம ஐக்கியம் பரமாத்ம ஐக்கியத்தை சொல்றோமோ, தேவிங்கிறது ஜீவாத்ம தத்துவம், பகவான்கிறது பரமாத்ம தத்துவம். யோகமும் போகமும் யோகமும் சேர்ந்தது போல
ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேருவது போல தேவியும் சுவாமியும் சேர்ந்து காட்சி தராளாம். அப்படி ஒரே சிம்மாசனத்துல இருந்து காட்சி தந்ததான அந்த பிரபு நம்மளை ரட்சிக்கட்டும்னு சொல்லி சீதா கல்யாணம் லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான வைபவம், கல்யாணத்தை கொடுக்கக்கூடியதான இந்த சீதா கல்யாணத்தை சொல்லி பூர்த்தி பண்றார்.